பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவேல் 2:21 சொல்லுது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு. அதனால் மகிழ்ந்து சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. முதலாவது நம்ம தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி துதித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திவிட்டு நாம தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று சொல்லி யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்ல, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவ முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க, ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரை
வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்லை, கடன் பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவ முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க, ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார். என்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், என்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்க, உங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும், என் பிள்ளை என்ன பண்ணுது, அந்த பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி விசாரிக்க அவர் எப்போதும் ஆவலாக இருக்கிறார். இதே மாதிரி உங்கள் மேலே மட்டும் ஆண்டவர் ஆவலா இல்லை, ஆதாம் மேலேயும் ஆவலாக இருந்தார். ஆதாம் என்ன பண்ணுறான், ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆதாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அன்பாக விசாரிக்கிறவராக இருந்தார். அப்போது ஆதாம் முதற்கொண்டு இப்போது நீங்களும் நானும் வரை, இப்போது வரை இயேசு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நம்மளை விசாரித்து கொண்டே இருக்கிறார். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணாம், உனக்கு என்ன தேவை மகனே அப்படின்னு சொல்லி நம்மை கேட்டு 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 விசாரிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு என்ன கவலை. இன்னைக்கு நம்ம தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். நாம் நம்மளோட வேத புஸ்தகத்தில் ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் 8, 9 மற்றும் 10ஆம் வசனங்கள் படிக்கலாங்களா? வாசிப்போம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஆதாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏவாள் கொடுத்த கனியை வாங்கி புசிச்சது பிற்பாடு ஆண்டவருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து ஒளிந்து கொள்கிறான். பார்த்தீங்கன்னா, பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். நாம் பார்க்குறோம், போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. 9வது வசனத்தை நாம் படிப்போமா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பார்த்தீங்களா, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆதாமை கேட்கிறார், நீ எங்கே இருக்கிற அப்படின்னு. ஒளிந்து கொண்டிருந்தாலும் கூட நீ எங்கே இருக்கிற மகனே, எங்கே இருக்கிற மகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை தேடி தேடி விசாரிக்கிறவராக இருக்கார் இல்லைங்களா? அப்படி நம்ம 10ஆம் வசனத்தை படிப்போம். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஒரு தவறு ஒன்று பண்ணிடுறான் ஆதாம். ஏவாள் அந்த கனியை புசித்தது நிமித்தமாய் சாத்தான் ஏவி விட்டதுனால, தூண்டி விட்டதுனால, அந்த சர்ப்பம் தூண்டி விட்டதுனால அந்த பழத்தை பறித்து ஏவாள் புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் ஆதாமும் அதை புசிக்கிறான். புசித்ததுனாலே தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காரியத்தை செய்து விட்டான் என்று சொல்லி பயந்து தேவனுடைய பார்வையை விட்டு ஒதுங்கி போய் ஒளிஞ்சு கொள்றான். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம். அந்த சகோதரி ஜெபத்துக்காக ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஜெபம் பண்ணணும் பிரதர், எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அப்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய கணவர் சமீப காலமாக அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பிரிந்து இருக்கிற கணவரை முன்பாக இந்த மனைவியானவங்க சபைக்கு, சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒன்றா போயிட்டு வந்துட்டு இருந்தவங்க தான். இப்போ பிரிவானதுக்கு பிற்பாடு இந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புகைப்பிடிக்கிற பழக்கம், இந்த மாதிரியான பழக்கங்கள் அவருக்கு வந்து விட்டது. அப்போ அவர் மதுபானம் அருந்துறாரு, ட்ரிங்க் பண்ணுறாரு, ஸ்மோக் பண்ணுறாரு. இந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து அவருக்கு வந்து விட்டதுனால இப்போது மனைவி கேட்குறாங்களாம், சர்ச்சுக்கெலாம் போகிறீங்களாங்க, சபைக்கு போகிறீங்களா, பைபிள் படிக்கிறீங்களா, ஆண்டவரை துதிக்கிறீங்களா, ஆண்டவரும் நீங்களும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா நான் இப்போல்லாம் போகிறது கிடையாது சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் நீங்கள் போகிறதில்ல, ஏன் ஆண்டவரை தேடுறதில்ல அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது அவர் சொல்கிறது, இல்லை இந்த மாதிரி நான் சில பழக்கங்களுக்கு வந்து அடிமையாயிட்டேன், இந்த மாதிரி சில தவறுகளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது,
என்னால் முடியல, என்னால் அவர் முன்னாடி போய் நிற்க முடியல, இனிமேல் நான் எப்படி போய் ஆண்டவர் முன்னாடி நிற்க முடியும், சர்ச்சுக்கு போக முடியும், சபைக்கு போக முடியும், வேதத்தை எடுக்க முடியும், ஜெபம் பண்ண முடியும், நான் தான் இந்த வாழ்க்கைக்குள்ளே மூழ்கி போயிட்டேனே, இந்த மாதிரியான பாதைகளுக்குள்ளே போயிட்டேனே, இதிலிருந்து நான் எப்படி திரும்ப வெளியே வர்றது, நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட எப்படி வர முடியும், அதனால் எனக்கு நான் இந்த வழியாக போயிட்டேன், இதுவே எனக்கு ஓகேவா இருக்குது, சரியாக இருக்குது, நான் இதிலேயே இருந்து கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே பின்வாங்கி கொண்டு ஆண்டவரை விட்டு தூரமாக சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாங்க. இப்போது இதில் ஆதாமும் இதைத்தான் பண்ணுறான். பார்த்தீங்களா, ஆதாம் என்ன பண்ணுறான் இங்கேயும் பார்த்தீங்களா, 10வது வசனத்தில், அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன். இவன் இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டான், அதனால் பயந்து ஒளிந்து கொள்கிறான். பார்த்தீங்களா, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இன்னைக்கு அநேகர் இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது நாம் இப்படியாவது ஒரு தப்பு பண்ணிட்டோமே, இந்த தப்பு பண்ணதுனால ஆண்டவர் நம்மளை மன்னிக்க மாட்டாரோ, அவர் மன்னிக்கிறவருங்கிறது நமக்கு தெரியும், ஆனாலும் இந்த மாதிரி ஆதாம் மாதிரி செய்த தவறுகள் நிமித்தமாக ஆண்டவர்கிட்ட வராமல், ஆண்டவர் பாதத்துக்கு வராமல் ஒளிந்து கொள்கிற பலரை நம்மளால் பார்க்க முடியுது இல்லைங்களா. உங்களுக்கு நான் இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது, நான் 8வது 9வது படிக்கிற நாட்களில், அப்போது சிறு பிள்ளையில், அப்போ சரியாக மதிப்பெண் எடுக்க மாட்டேன். பள்ளிக்கூடங்களுக்கு போகிறது அந்தளவுக்கு பிடிக்காது. ஒரு நாள் தெரியாமல் வகுப்பறைக்கு போகாமல் இருந்துட்டேன். வீட்டுக்கும் தெரியாது, பள்ளி ஆசிரியர்களுக்கும் தெரியாது. நான் பாட்டுக்கு சைக்கிளில் ஊர் சுற்றி கொண்டே இருக்கிறேன். இப்படி ஒரு நாள் கடந்து போயிட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் சாயந்தரம் மீண்டுமா வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் திரும்ப பள்ளிக்கு போகிறதுக்கு ஒரு பயம். ஒரு தவறை பண்ணிட்டேன், ஆனால் திரும்ப பள்ளிக்கு போகிறதுக்கு பயம். நேற்று ஏன் வரலை அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்பாங்களே, லீவ் லெட்டர் ஏன் எழுதி கொடுக்கலன்னு கேட்பாங்க. உன்னுடைய அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு வர முடியாது, பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வர முடியாது. காய்ச்சல், தலைவலி அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் இருக்கேன், அதனால் லீவு அப்படின்னு சொல்லவும் முடியாது இல்லைங்களா. இந்த காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், 2வது நாளும் அதே தவறை மீண்டும் செய்கிறேன். ஏன்னா வீட்டுக்கும் போக முடியாது, வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வர முடியாது, லீவ் லெட்டரில் சைன் வாங்கிட்டு வந்து கொடு பேரண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொன்னால் அதையும் செய்ய முடியாது, ஏன்னா வீட்டில் மாட்டிக்கொள்வேன். அதனால் என்ன காரியம்னா, ஒரு நாள் தெரியாமல் போட்ட அந்த லீவு, ஹோம் ஒர்க்கு, அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் பயந்து ஒரு நாள் போட்ட லீவ் 2 நாள் ஆகுது, அப்படியே 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது, 6 நாள், ஒரு வாரம் மேலே ஆகிட்டு அடுத்த வாரமே பிறந்துருச்சு, சனி ஞாயிறு தாண்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டுக்கே நேராக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நேராக டீச்சர் தலைமை ஆசிரியர்கிட்ட கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் அடித்து, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் என்னுடைய சிறு வயதில் நடந்தது. நான் உங்களுக்கு இதை எதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சிறிய தவறை செய்த பிற்பாடு ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி போகிறவர்களுக்காக நான் சொல்ல வரேன். அதை மீண்டும் 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 செய்து அவர்கள் ஆண்டவர் சமூகத்தை விட்டு நேராக தூரமாக சென்று விடுவார்கள். அதைத்தான் நான் இங்கே சொல்ல வர்றேன். அதனால் முதலாவது, ஆதாமை போல நாம் ஓடி ஒளிந்து கொள்கிறவர்களாய் நாம் இருக்கவே கூடாது. இப்போ நான் ஒரு சம்பவம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சகோதரரை பற்றி. இந்த மாதிரி இந்த சகோதரர் புகை பழக்கத்துக்கோ மது பழக்கத்துக்கோ அடிமையான பிற்பாடு ஆண்டவரை விட்டு தூரம் போனது தவறு. இதுவே ஆண்டவரிடம் வந்திருந்தால் அவர் இரத்தத்தை கொண்டு சுத்திகரிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில பேருக்கு சில சந்தேகங்கள் வந்துடும். நான் இதையெல்லாம் செஞ்சுட்டு தேவ சமூகத்துக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி தவறையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை பண்ணிவிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், இல்லை ஏதோ ஒரு தவறு, அந்த தவறு என்னன்னு எனக்கு மட்டும் தெரியும் பிரதர், அந்த தவறை பண்ணிவிட்டு எனக்கு ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு, சபைக்கு வர்றதுக்கு, ஆராதனைக்கு வர்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஆண்டவர் ஒருவேளை ஏதாவது எனக்கு தண்டனை கொடுத்துருவாரோ, என் மேலே கோவப்பட்டுருவாரோ, இல்லை எனக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறவர்களும் அநேகராக இருக்கிறது உண்டு. இவர்கள் நெடுநாட்களாக சர்ச்சுக்கு வந்தவங்களா கூட இருப்பாங்க, மாதங்கள் கணக்கில் சர்ச்சுக்கு வந்தவங்களா கூட இருப்பாங்க. ஆனால் சில வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் அவர்களை ஆண்டவரை விட்டு தூரம் போக வைத்திருக்கும். பிசாசு அதுக்காகவே சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வைப்பான், நம்மளை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துவதற்காக சிலவற்றை வைப்பான். ஆண்டவர் நம்மை தண்டித்து விடுவாரோ, அவர் கோவப்பட்டு விடுவாரோ, அப்படியான எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். நாம் முதலாவது ஒரு வசனத்தை படிப்போம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. எப்படின்னா, ஒரு தகப்பன் ஒரு சின்ன பையனை, அவருடைய பையனை சிட்சிக்கிறது போல, சிட்சிக்கிறதுனா என்ன, காதை பிடிச்சி திருக்கிறது, கொட்டுறது, மகனே இனிமேல் இதை பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி சிட்சிக்கிறது போல ஆண்டவர் நம்மை சிட்சிப்பாராம். வேறொன்றும் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போது ஒரு பையனை ஒரு அப்பா எப்படி கண்டிப்பார்?
அந்த மாதிரி தான். அதுக்காக இப்போ நம்ம ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம், வெளியே போய் விளையாடக்கூடாது, வெளியே போகாதே மகனே அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனார் சொல்கிறாரு. நம்ம சின்ன வயதில் வெளியே போய் விளையாண்டிட்டு வந்துட்டோம். தகப்பன் சிக்ஷிக்க தான் செய்வார். அதுக்காக நம்ம என்ன நம்மளோட வீட்டுக்கு வராமல் நான் அப்பா வந்து நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு, அப்பா வந்து பெரம்பெடுத்து அடிச்சிருவாருன்னு சொல்லி 2 தெரு 3 தெரு தாண்டி ஓடிடுறோமா? ராத்திரி தூங்காமல் வீட்டுக்கு வராமல் இருந்திருக்கோமா என்னைக்காவது? இல்லை இல்லையா? அப்பா அடித்தாலும் அம்மா அடித்தாலும் நேராக அப்படியே நைஸாக உள்ளே வந்து அப்பா கவனிக்காத நேரத்தில் கதவுக்குள்ளே புகுந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவோம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் கர்த்தர் சின்ன சின்ன சிட்சிப்புகளை தருவது உண்டு. அதுவும் இப்படி தான் விரும்புகிற, தான் நேசிக்கிற தன்னுடைய பையனை செல்லமாக கொட்டுவது போல சில சிட்சிப்புகளை மட்டும் தான் பண்ணுவார். அதற்கு பயந்து நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது. அதனால் தேவ சமூகத்தை நோக்கி வேகமாக ஓடி வந்துடணும். அப்படியே நீங்கள் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பார்த்தீங்களா? கர்த்தரும் யார் இடத்துல அன்பாக இருக்கிறாங்களோ ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாரு. அதனால தான் சின்ன சின்ன காரியங்களில் உங்களை சிட்சிக்கிறார், என்ன சிட்சிக்கிறார் இல்லைங்களா? அதனால் வசனத்தை தெளிவாக வாசித்து பாருங்கள். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, அன்பாக பாசமான ஒரு பிள்ளையை சிட்சிக்கிறது போல் ஆண்டவர் சின்ன சின்ன சிட்சிப்புகளை, சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்டை, சின்ன சின்ன புடமிடுதலை, சின்ன சின்ன உணர்த்துதலை நமக்கு பண்ணுவார். அது உண்டு தான். ஏன்னா பிள்ளை வந்து தனக்கு பிடித்த பிள்ளையாய் நல்ல பிள்ளையாய் இருக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன காரியங்களை பண்ணுறது உண்டு. அதற்காக நாம் ஆண்டவரை விட்டு ரொம்ப வெகு தூரம் போய்விடக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரும்பாலும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய அப்பாக்கள்லாம் நம்மளுடைய சின்ன வயசில் சொல்லுவாங்க, நம்மளை சின்ன சின்ன தவறுகள் நம்ம தான் செய்யும்போது நம்மளை அடிக்கிறது உண்டு இல்லையா? சின்ன சின்ன தவறுகள் நம்ம தான் செஞ்சோன்னா நமக்கு சின்ன சின்ன தண்டனைகளை நம்முடைய தகப்பனார் கொடுக்கறது உண்டு. எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நான் சில தவறுகளை பண்ணும்போது ஒரு 9 மணி போல் ராத்திரி வேளையில் கதவை போட்டுட்டு வெளியே நிப்பாட்டிடுவார். ஆனால் ஒரு 15 நிமிஷத்தில் கதவை திறந்து உள்ளே திரும்ப விட்டுடுவார். அது ஒரு சின்ன தண்டனை. சின்ன வயசில் ஐயோ என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களே, என்னை வீட்டுக்கு வெளியே நிப்பாட்டிட்டாங்களேன்னு அந்த இருட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும்ல. அடுத்த தடவை நாம் அந்த தவறை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக என்னோட அப்பா அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவார். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏன்பா என்னை அடிக்கிறீங்க, ஏன்பா என்னை சின்ன வயசில் அவ்வளோ அடிச்சிங்க, கண்டிச்சிங்க, ஸ்ட்ரிக்டாக என்னை வளர்த்திங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா சொல்லுவாங்க, எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தாண்டா, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டா அப்பா ஒன்று அடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் எபிரேயர் எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்மளை ஆண்டவர் எதுக்காக சிட்சிக்கிறார்? நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புகளுக்கு, தண்டனைகளுக்கு ஆண்டவர் நம்மளை எதற்கு சிட்சிக்கிறார்னு சொன்னால் நம்முடைய பிரயோஜனத்திற்காக. என்ன பிரயோஜனம் பிரதர்? என்ன ஆண்டவர் சிட்சிக்கிறதுல எனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது, அவருக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா? வரணும். நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்திலே சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, நாம் பரிசுத்தமானவர்களாக மாறும் பொருட்டு ஆண்டவர் நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மளை சிட்சிக்கிறார். இப்போது நான் ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டேன், அந்த சகோதரர் மாதிரி ஒரு தவறான காரியத்தை செய்து விட்டேன் பிரதர், நான் தெரியாமல் ஒரு புகைப்பழக்கத்திலேயோ ஒரு மது பழக்கத்திலேயோ நான் அகப்பட்டு கொண்டேன், இல்லை தப்பான ஒரு சில காரியங்களில் நான் அகப்பட்டு கொண்டேன். ஆனால் இதிலிருந்து மீண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன், மீண்டு வந்து ஆண்டவரை தேடணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் மேலே எனக்கு ஒரு பயம் இருக்கிறது, ஆண்டவரை சிட்சித்து விடுவாரோ, இல்லை ஆண்டவர் முன்னாடி நான் எப்படி போய் நிற்க முடியும், அவர் மகா பெரிய வல்லமை உள்ளவர் இல்லையா, அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர்னு எனக்கு தெரியும், அதனால் அவர் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லி சகோதரிகள் சொல்வதுண்டு இல்லைங்களா? அப்படி கிடையாது. அப்படியான தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவர் நம் மீது அன்பு கூறுகிறவர். நம்மை எதற்காக நாம் செய்யும் தவறுகளில் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொன்னால், நம்மை இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மை சிட்சிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார்ல, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார் இல்லைங்களா? அதனால் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தமாய் மாறி
பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களானால் நாம் பரலோகத்திலே இடம் பெற முடியும். அவர் நம்மளை இந்த பூமியில் மாத்திரம் நம்மோடு இருந்துவிட்டு நம்மளை விட்டு விடுகிற தேவன் அல்ல. பரலோகத்திலேயும் உனக்கு பங்கு இருக்கு மகனே, பங்கு இருக்கு மகளே, அது உனக்கு பிரயோஜனம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உனக்குத்தான் அது பிரயோஜனம். என்னோடு பரலோகத்திலே நீ மேலே வந்து என்னோட இருந்தால் அது உனக்கு பிரயோஜனமானது. உனக்கு பிரயோஜனமான காரணத்திற்காக உன்னை நான் சின்ன சின்ன காரியங்களில் சிட்சிக்கத்தான் செய்கிறேன், அது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் பயந்து நடுங்கி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாம் அந்த தவறை செய்தான். ஆண்டவர் அவனை விசாரிக்க வந்தார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்னு விசாரிக்க வந்தார். ஆனால் ஆதாம் ஓடி ஒளிந்து கொண்டான், விருட்சங்களுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டான், அவன் செய்த தவறு நிமித்தமாய். அதனால் இந்த எண்ணங்களிலிருந்து நீங்கள் முதலாவது விடுபட வேண்டும். நான் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிற்பாடு, ஆண்டவரே இப்படியாக நிறைய பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை சொல்லணுமேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு இந்த செய்தியை பெற்றுக்கொண்டு நான் உங்களிடம் இப்போது பேசி கொண்டிருக்கிறேன், பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் தேவ ஜனமே, நீங்கள் தேவனை விட்டு தூரம் போகாதிருங்கள். தூரம் போகாதிருங்கள் என்பதை விட மோசம் போகாதிருங்கள். இல்லை பிரதர், எனக்கு பயமா இருக்கே, நான் ஆண்டவர் முன்னாடி கூனி குறுகி நிற்கிறேனே, இந்த தவறு இந்த பாவம் என்னை போட்டு கலங்கெடுத்து கொண்டிருக்கிறதே, என் மனதை உருக்குகிறதே, நெருக்குகிறதே, நான் என்ன செய்வது, எப்படி நான் தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காகவே சொல்கிறார், தைரியமாக நீ எனக்கு முன்னாலே வா மகனே, தைரியமாக நீ எனக்கு முன்னாலே வா மகளே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு வேத வசனத்தை நாம் படிப்போமா? அதே எபிரேயர் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாருன்னா, நீ இரக்கத்தை பெற வேண்டுமா மகனே, நீ இரக்கத்தை பெற வேண்டுமா? ஏற்ற சமயத்தில் நீ விழுந்து போன சமயத்தில், நீ பாவம் செய்த சமயத்தில், நீ என்னை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற சமயத்தில் நீ சகாயத்தை பெற வேண்டுமா? நான் சகாயம் செய்யும் கிருபையை, நான் உனக்கு சகாயம் செய்யும் கிருபையை நீ அடைய வேண்டுமா? என்னோட இரக்கத்தை நீ விரும்புறியா? நான் உன் மேலே கிருபையா இரக்கத்தை கொடுக்க தயாராக இருக்கேன், அதை நீ விரும்புறியா? அப்படி நீ விரும்பினால் தைரியமாக எனக்கு முன்னாடி வந்ததில்லை, தைரியமாக உன்னுடைய அறை கதவை பூட்டு, தைரியமாக நீ என்னுடைய சமூகத்தில் முழங்கால் போடு. ஆண்டவரே, நான் இதை செய்து விட்டேன், நான் அதை அறிக்கை செய்கிறேன், ஆண்டவரே அறிக்கை செய்துகிறேன், நான் உம்மிடத்திலிருந்து ஓடி ஒளிய மாட்டேன், உங்கள் சமூகத்தில் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். இந்த உலகத்தில் நான் எந்த மூலையில் எங்கே போய் ஓடி ஒளிய முடியும்? உங்கள் கண்களை விட்டு நான் மறைவாய் போக முடியாதே, உமக்கு முன்பாக வந்து நான் நிற்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லும்போது உங்களை மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் முதலாவது விசுவாசிக்கணும். அதனால் ஆதாமை போல ஓடி ஒளிகிறவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது, சரிங்களா? கர்த்தருக்கு பயப்படுறதுங்கிறது எப்படி பயப்படுகிறோம் அப்படிங்கிறது இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுவது நம்மளுடைய தொடை நடுங்கி, கால் நடுங்கி, கட 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 கடன்னு அப்படியாக பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. மகனே, நீ என்னை மதித்து, என்னை நம்பி, எனக்கு பயந்து, என்னை விசுவாசித்து, என் சொல்லை கேட்டு நடக்கிற பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரை நோக்கி எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறாரு, மகனே நீ என்னுடைய சத்தத்தை கேள், மகளே நீ என்னுடைய சத்தத்தை கேள், முதலாவது நீ என்னிடம் திரும்பி வா, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு மகளே, நீ ஓடி ஒளிய வேண்டாம், பிசாசு உன்னை தூரமாக கொண்டு போயிருக்கான் பாரு, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், நான் உனக்கு சகாயம் செய்ய மாட்டேன், உன்மேல் இரக்கத்தை காட்ட மாட்டேன்கிற சிந்தையை உனக்கு கொடுத்திருக்கிறான், நீ தூரமாக போகாதே மகளே, மீண்டுமா என்னிடத்துல வா, மீண்டுமா என்னுடைய சபைக்கு ஓடி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு, சரிங்களா? அதனால் தைரியமாக ஆண்டவர் இடத்துல கிட்டி சேருங்க. கிருபாசன தண்டையில் நீங்கள் தைரியமாக முன்னேறி சேரணும். முன்னாடி வந்து ஆண்டவர்கிட்ட நின்று ஆண்டவரிடம் உங்களுடைய நியாயங்களையும் உங்களுடைய வழக்குகளையும் சொல்லி, ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொண்டு உங்கள் மேல் எப்போதும் கிருபையாக இருக்க அவர் வல்லவர். அதனால் இன்றைய நாளை நீங்கள் சொல்லுவீங்களா,
கண்களை மூடி ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு விஷயம் நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க, இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் மன்னிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேனப்பா. நான் செய்த சிறு சிறு தவறுகள் நிமித்தம் உம்மை விட்டு தூரம் போனேன், தூரமாய் சென்று விட்டேன். நான் இப்போது தைரியமாய் உமக்கு முன்பாக கிட்டிச் சேருகிறேன். உம்முடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் கழுவி அருளும். உம்முடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்குதுன்னு பார்க்குறோமே. உம்முடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கட்டும். இனி வரும் நாட்களில் நான் உம்மிடத்திலே வந்து முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி கூப்பிட்டு என் பாவங்களை அறிக்கையிட நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பிரியமான பிள்ளையை சிட்சிக்கிறது போல என்னை சிட்சிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், என்னை புடமிடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தத்திலே நான் பங்குள்ளவன் ஆகும் பொருட்டு என்னை நீர் ஒவ்வொரு நாளும் புடமிட்டு தாங்கி நடத்துகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபையும் சகாயமும் என்றென்றும் எனக்கு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபாசனத்தை நான் நெருங்கி வருகிறேன் ஆண்டவரே, நான் மறைவாய் செய்த பாவங்களை மன்னியும், நான் அந்தரங்கமாய் செய்த பாவங்களை மன்னியும். அது உமது கண்களுக்கு வெளியரங்கமாய் இருக்கிறதே. நீர் என்னை மன்னியும். நீர் என்னை மன்னித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இனி ஒவ்வொரு நாளும் உமது சமூகத்திலே வருவதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தான் பேசியிருக்காரு. அதனால தைரியமா இருங்க. ஆண்டவரோடு இன்னும் கிட்டி சேர மறவாதிருங்க. ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை, உங்களை நினைத்திருக்கிறார். எப்போதும் உங்களுடைய நினைவாகவே இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களிடத்துல பேசியிருக்கார். அதனால நீங்க எப்போதும் ஆண்டவரோடு இருங்க, ஆண்டவரும் உங்களோடு இருப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.